வணக்கம். இன்றைக்கி பொருட்பாலில் அரசியலில் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தில் 6வது குறள், தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்யக்கிடந்தது இல். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்யக்கிடந்தது இல். இதுக்கு பொருள் பாருங்கள். தக்கார் அப்படின்னாக்கா அறிவு ஒழுக்கங்கள், அதனால் சிறந்தவர்கள், தகுதி உடையவர்கள். அது ரொம்ப முக்கியம். அறிவும் இருக்கணும், ஒழுக்கமும் இருக்கணும். சார்ந்த துறையில் மட்டுமல்ல, ஒரு அமைச்சனாக இருக்கணும் அப்படின்னா எல்லா துறைகளிலும் அறிவு, அனுபவம் எல்லாம் இருக்கணும். அந்த தகுதி உடையவர்கள் தான் தக்கார் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. ஒழுகுதல் அப்படின்னா நமக்கு தெரியும், அதன் வழி நிற்றல். இங்கே அறநீதிகளில் அந்த நெறி வழுவாமல் நிற்றல், அதுதான் ஒழுகுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தக்கார் இனத்தனாய் அப்படின்னா அறிவு ஒழுக்கங்கள் அதில் சிறந்த அந்த தகுதியுடைய சான்றோர்கள், ஆன்றோர்கள், அவர்களுடன் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கக்கூடியவனாய், அந்த இனத்தை தன்னுடைய நட்பாய் கொண்டவனாய், தான் ஒழுக வல்லானை. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நட்பு வட்டம் மட்டும் அவனை சுற்றி இருந்தால் போதாது. அறிஞர்கள் எல்லா துறையிலும் சிறந்தவர்களை தனக்காக தன்னுடன் வச்சிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. என்ன வேணும்? தான் ஒழுக வல்லானை, அவனும் அதன்படி நடக்க வல்லவனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கி இதுதான் நிறைய இடத்துல இல்லாமல் போகிறது. எப்படின்னா, என்னை சுற்றி நல்லவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எனக்கு எல்லாம் பண்ணி தருவாங்க அப்படின்னு நான் எப்படி வேணால் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சமுதாயம் போயிட்டுருக்கு. அதுவும் தலைமை பதவியில் இருக்காங்க. என்கிட்ட எத்தனை கெட்ட பழக்கங்கள் வேணால் இருக்கலாம், எனக்கு இது தெரியாமல் இருக்கலாம், அது தெரியாமல் இருக்கலாம். அப்படின்னா அந்த துறையில் அறிவு உள்ளவர்கள் சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ளுகின்ற அறிவு கூட நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி அந்த ஒரு நிர்வாகத்தை சரியாக நடத்திட்டு போக முடியும்? அதனால் தான் ஒழுக வல்லானே, ஒரு தலைவன் அப்படின்னு இருக்கிறவன், ஒரு அரசன் அப்படின்னு இருந்தானாக்கா அவனுக்கு எல்லா துறைகளிலும் ஓரளவு இல்லை, நிறையவே அறிவு இருக்கணும். அதே மாதிரி சான்றோர்கள் அவன் பக்கம் இருக்கணும் அப்படின்னாக்கா அவன் ஒழுக்கத்தில் சிறந்தவனாய் இருந்தால் மட்டும்தான் சான்றோர்கள் அவனுடன் இருப்பார்கள். இல்லைன்னா நீ இத்தனை நாள் இருந்தோம்ப்பா, உன்னுடைய வழியை நீ மாற்றிக்கிறதால நீ பாட்டு உன் வழிக்கு போ, நாங்கள் வெளியில் போய்டுறோன்னு போயிடுவாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம். தான் ஒழுக வல்லானை. நமக்கும் அதுவே தான். நாம் ஒரு நல்ல அறிஞர்களோட நட்பு நமக்கு வேணும் அப்படின்னா முதலில் அந்த நட்புக்கு நம்மை தகுதி உடையவர்களாய் ஆக்கி கொள்ள வேண்டும். இப்படி இருப்பவனை செற்றார் செய்ய கிடந்தது இல். செற்றார் அப்படின்னா பகைவர்கள், செரு அப்படின்னா பகைன்னு அர்த்தம், செற்றார்னா பகைவர்கள். அவர்கள் இவனை எப்பவும் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. எதை செஞ்சும் ஜெயிக்க முடியாது. அதான் செய்ய கிடந்தது அப்படின்னா எத்தனையோ வகையில் பகைவர்கள் நம்ம வெல்ல முடியும். நம்ம அதுவெல்லாம் திருப்பி இன்னும் அரசியல் ஆழமாக போகும்போது பார்ப்போம். வஞ்சனையாளர் பண்ணலாம். அவன் நம்மக்கிட்ட இருக்கின்ற நட்பர்கள் நட்பை நல்ல துணையை பிரித்து நம்மளை வெல்லலாம். நமக்கு வேறு பகைகளை விளைவிச்சு வெல்லலாம். இல்லை அவன் நம்மை விட வலிமையானவனா, உடல் வலிமையோ இல்லை படை வலிமையோ, நிறைய வலிமை அந்த ஆயுத பலத்தில், அதை வச்சு நம்மளை ஜெயிக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ வகையான பகைவர்களை நமக்கு துன்பம் செய்யலாம். ஆனால் எந்த வகையில் அவன் நம்மளை வெல்ல நினைத்தாலும் தக்கார் இனத்தனாய் ஆன்றோர்கள், சான்றோர்கள், திறமையானவர்களை தன் பக்கம் வைத்து கொண்டு தானும் அந்த வழி நடக்கின்ற அரசனை எப்படிப்பட்ட பகைவர்கள் எவ்வளவு விதத்தில் முயற்சி பண்ணினாலும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆக நம்மளும் நம்மளுடைய இல்லறத்தில் அல்லது அலுவலகத்தில் சிறந்தவர்களாக இருக்கணும்னா நல்ல துணைவர்களை வச்சுக்கணும். நம்மளும் அந்த மாதிரி நடக்கணும். நன்றி, வணக்கம். நாளை